அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சாச்சு. சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டு பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்காக பூஜை பாத்திரம் எல்லாத்துக்கும் பொட்டு மஞ்சள்லாம் வச்சு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பசங்க தூங்கி அப்போ தான் எழுந்திரிச்சாங்க. ஸோ அவங்கள குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அவங்க நாங்கள் பிள்ளையார் வரையலாம் சொல்லிட்டு அவங்க அழகாக ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ட்ராயிங் பண்ணுற கேப்பில் நம்ம சமைச்சிடலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி சமையல் ரெடி பண்ணுறதுக்கு நான் போயிட்டேன். ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் பூஜை ரூம்லாம் பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகாக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா பசங்க மஞ்சளில் பிள்ளையார் செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த பிள்ளையாருக்கு நான் முதல் நாளே இந்த இறுக்கம் பூலெல்லாம் மாலை பொறுத்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் போட்டு அழகாக அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சைடில் சமையல் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அன்றைக்கி சாம்பார், அவரைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், கொஞ்சம் தயிர் பச்சடி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம், பாயசம், வடை, அப்பளம் இதெல்லாம் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கு பறிக்கிறதுக்காக கொஞ்சம் சுண்டல், அதுக்கப்புறம் கொழுக்கட்டைக்கு நான் ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணுவோம் அப்படின்னா கடலைப்பருப்பு லைட்டாக வேக வச்சு மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளைப்பாகுல கொஞ்சம் தேங்காய், கடலைப்பருப்பு, கொஞ்சம் உப்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு மாவு நம்ம ஆல்ரெடி சாமிக்காக தனியாக கொழுக்கட்டை மாவு அரைச்சி கொண்டாந்து வச்சுருந்தேன். ஸோ அந்த மாவில் சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா அதுக்கப்புறம் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என் பையனை நானும் கொழுக்கட்டை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் அழகாக செஞ்சுட்டு கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். ஸோ எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுட்டு சாமிக்கு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சு சாமி ரொம்ப அழகாக ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. ஸோ உங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் எப்படி கும்பிட்டீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.